ஆனந்தகுமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சகியண்ணன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திரு பாபு அவர்களே மற்றும் நன்றி உரையை நல்க இருக்கக்கூடிய திருமதி காஞ்சனா அவர்களே, அனைவரையும் வரவேற்றிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சுப்பிரமணியன் அவர்களே, நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கருத்துக்களை சொல்ல வந்திருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தின் முக்கியஸ்தர்களே, பெரியோர்களே, முதல் அனைவருக்கும் நன்றி கலந்த காலை வணக்கம். வழக்கமாக நான் வெளிநாட்டில் MBA படிச்சுவேன். பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு IBM, சோனி கார்பரேஷன், அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க 10 ஆண்டுகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு கம்பெனிலையும் பணம் கொடுத்து பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் அந்த கம்பெனியில் வைப்பாங்க. அதுக்கு பேர் திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க. அவங்க வேலை என்னன்னா, 20 வருட காலத்துக்கு நாம் என்ன செய்யணும்ன்றத யோசிக்கிறதுக்காகவே ஒரு திங்க் டேங்க்னு சம்பளம் கொடுத்து வச்சிருப்பாங்க பெரிய கம்பெனிகள்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம சாதாரண LED டிவியை பார்த்துட்டு இருக்கோம். எல்இடிக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த வருஷன் OLED டிவி இப்போ வருது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? சரி, செல்போன் பார்க்குறோம், செல்போனை மடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அட்வான்ஸா யோசிக்கிறதுக்காக ஒரு குழுவை நியமிப்பாங்க. அதுக்கு பேர் திங்க் டேங்க்னு. அதுக்கு அதிகமான சம்பளத்தை கொடுப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்து யோசிப்பது தான் அவங்களோட வேலை. யோசித்து யோசித்து புதிய புதிய கருத்துக்களை அந்த நிறுவனத்துக்கு கொடுத்து, அந்த நிறுவனம் அதெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்து, அதுல இருந்து தான் ப்ராடக்டை கண்டுபிடிப்பாங்க. இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனா என்ன நாம செய்யணும், ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற முன்னெடுப்பை ஒரு அரசாங்கம் எடுத்திருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இந்த முன்னெடுப்பை ஒரு முதலமைச்சர் எடுத்திருக்காரு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் எடுக்கல. ஏன் மாநிலம், உலகத்துல எந்த ஆட்சியாளர்களும் இதை செஞ்சிருக்காங்களான்றது எனக்கு ஐயம் தான். அந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு என்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு முன்னாடி பேசிய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் விலாவரியாக என்னென்னலாம் வேலூருக்கு ஆட்டியிருக்கக்கூடிய பணிகள்லாம் சொன்னார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் சொல்றேன், முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக களம் இறங்கிய பொழுது மக்கள்கிட்ட கொண்டு போய் வாக்குகளை கேட்க பொழுது நிறைய கருத்துக்கள் அவங்க சொன்னாங்க. அப்போ ஓட்டு கேட்டு போகும்பொழுது அங்க சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு கந்தநேரி பைபாஸ்ல போனீங்கன்னா டெய்லி அங்க ஒரு உயிரிழப்பு நடக்குது அப்படின்னாங்க. அங்க உடனே கேட்டா, அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க எனக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டி கொடுங்க, வெட்டுவானத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டி கொடுங்க. ஏன் அவ்வளோ நேரம்? நம்மளுடைய சத்துவாச்சாரி கிட்ட வந்தீங்கன்னா டெய்லி ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்றதுன்னா, பிரிட்ஜ் வேகமாக வண்டிகள் இறங்கும் பொழுது கீழே ரோடு கிராஸ் பண்றாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க, கிராஸ் பண்றாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, உயிரிழப்பு நடக்குது. என்ன பண்றதுன்னும் பொழுது அங்க யாரோ ஒரு கழகத்தோழர் சொன்னது, இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டுங்க, இல்ல ஒரு பைபாஸ் கீழே சப்வே கட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அங்க எனக்கு கிடைத்த செய்தி. மனசுல வச்சுக்கிட்டேன், ஜெயிச்சு வரேன், உடனே மத்திய சர்க்கார்கிட்ட பேசுறேன். MP எடுத்த முதல் முன்னெடுப்பே அதுதான். நீண்ட கால போராட்டம். இன்னைக்கு அந்த சபை அமைத்து கொடுக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு உயிரிழப்பு கூட நடக்காம காப்பாத்திருக்கோம். இது எனக்கு தெரிஞ்ச வகையில. கிரீன் சர்க்கிளை குறைக்கணும்னு சொன்னாங்க, கிரீன் சர்க்கிளை குறைச்சு அங்க ஒரு பைபாஸ் அண்டர் கிரவுண்ட் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி போட்டு, அதே போல குடியாத்தத்துக்குள்ள போனா உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது, டிராபிக் ஜாம் ஆகும். என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. அப்போ இருக்கக்கூடிய கழக தோழர்கள், அங்க இருக்கக்கூடிய வியாபாரஸ்தர்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு பைபாஸ் அமைச்சா நல்லா இருக்கும். நேரா போய் மத்திய சர்க்கார் அமைச்சர்கிட்ட உட்கார்ந்து பேசி 350 கோடி ரூபாயில ஒரு பைபாஸ் சாலையை கொண்டு வந்து இன்னைக்கு அந்த சாலை திறக்கப்பட்டு இன்னைக்கு குடியாத்தத்துக்கு அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்த்திருக்கோம். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம், என்னென்ன இருக்குன்னு. காட்பாடியை பத்தி கூட சொன்னாங்க. காட்பாடியில போக்குவரத்து நெரிசல் நம்மளால கிடையாது. சித்தூர்ல இருந்து ராணிப்பேட்டை போகக்கூடிய அந்த நகாய் ரோடுல ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு விஸ்தரிச்சு அந்த ரோட முழுசா தடை பண்ணிட்டாங்க. அப்போ ராணிப்பேட்டை போகக்கூடிய அத்தனை போக்குவரத்து வண்டிகளுமே இன்னைக்கு காட்பாடி வழியா தான் போகுது. காட்பாடி சாலை என்பது காட்பாடிக்கும் பொருந்தமான டிராபிக் உருவாக்கப்பட்ட சாலை.
நகாயிசா டிராபிக் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க விட்டுறாங்க. பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், அதே மாதிரி சிமெண்ட் லாரிகள் போகும்பொழுது அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் வருது. ரெண்டாவது, அவங்களுக்கு அந்த காட்பாடி பிரிட்ஜுக்கு அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். வள்ளிமலை வழியா போய் நீங்க சேர்க்காடு போய் போங்கன்னு சொல்றோம். ஆனா அதை கேட்காம அவங்க உள்ள வந்துடுறாங்க, டிராபிக் ஜாம் ஆகுது. அதே போல இங்க வந்து ஒரு ஃபிளைஓவர் வேணும்னு கேட்டிருக்காங்க. காட்பாடிக்கு இரண்டாவது அந்த ரயில்வே மேம்பாலத்துக்கு 46 கோடி ரூபாய் ஒதுக்கி அதுக்கான பணிகளும் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் கொஞ்ச நாளத்துல முடியும். காட்பாடியோட ரயில்வே ஸ்டேஷன் விஸ்தரிக்கிறோம்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் 8 ரயில்வே ஸ்டேஷனை விஸ்தரிச்சாங்க. அதுல காட்பாடிக்கு 350 கோடி ரூபாயில இன்னைக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இவைகளெல்லாம் ஒரு அரசியல்வாதியாக இல்ல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக எங்களுக்கு கிடைச்ச செய்திகளை வச்சு நாங்க என்ன நலத்திட்டங்கள் பண்ணலாம். ஆனா ஒரு முதலமைச்சர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. உனக்கு இருக்கிற அறிவு சிற்றறிவா இருக்கும், ஆனா நீ செல்ல வேண்டிய இடம் இது அல்லன்னு சொல்லி முதலமைச்சரே உங்க அத்தனை பேருமே ஒரே இடத்துக்கு வர வச்சு வேலூர் மாவட்டத்திற்கு என்ன திட்டங்கள் வேணும் சொல்லுங்கள், அதை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் சொல்லியிருக்காரு பாருங்க. இதுதான் முன்னெடுப்பு. இப்ப எங்களுக்கு யாருக்குமே, மேடையில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தோணாத செய்திகள் உங்களுக்கு வரும். நீங்க எங்கேயாவது வெளியூர் போயிருக்கலாம், அல்லது யாரோ ஒரு நண்பர்கிட்ட பேசியிருக்கலாம். ஒரு புதிய கருத்து உங்க மனதில் இருக்கும். அந்த கருத்தை இந்த ஃபாரத்துல நீங்க ஃபார்ம்ல பூர்த்தி செய்து கொடுத்தால் முதலமைச்சர் அவர்களுக்கு இதை எடுத்து சொல்லக்கூடிய வகையில அதை சொல்லும் பொழுது, ஓ இந்த மாதிரி ஒரு புதிய சமாச்சாரம் இருக்கா, இதை ஏன் நாம் அமுல்படுத்தக்கூடாது, வேலூர் மாவட்டத்துக்கு இதை செய்யக்கூடாதுன்னு உடனே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நின்று போயிருக்கக்கூடிய எத்தனையோ திட்டங்கள் புதுப்பிப்பதற்கும் இது ஒரு சரியான வேலை. ஏற்கனவே பல ஆண்டு காலத்துக்கு முன்பு ஒரு திட்டத்தை யாரோ ஒருத்தர் கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் திட்டம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைப்பட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், இதே அணைக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்னு சொல்லி ஒரு அடிக்கல் நாட்டி விட்டு வெறும் கட்டாந்தரையாக இருந்தது. ஏர்போர்ட் வரவே வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் அடி மேல அடி வைத்தால் கண்டிப்பாக அம்மியும் நவுறுன்ற போல மத்திய சர்க்கார் இடிச்சு 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 பார்த்து கிட்டத்தட்ட அந்த ரன்வே கொண்டு வந்து அதுக்கு எல்லா சாங்ஷனையும் வாங்கி இன்னைக்கு அந்த மத்திய சர்க்காரோட ரயில்வே விமானத்துறை அமைச்சர் எனக்கு நேரடியா ஒரு லெட்டர் எழுதி மார்ச் மாசத்துக்குள்ளாக கண்டிப்பாக நாம் இருவரும் சேர்ந்து அந்த அந்த ஏர்போர்ட்டை திறக்கிறோன்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கார். அந்த செய்தி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதிரி நான் கொண்டு வந்து செய்யக்கூடிய போது என்ன நடக்குதுன்னா, வேலூருக்குன்னு ஒன்று நான் கேட்கிறேன். வேலூர் மாவட்டத்துக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. நமக்காக ஒரு தொழிற்சாலை இருக்கா? நமக்காக இங்க என்ன இருக்கு? வியாபாரிகள் வியாபாரம் பண்றதுக்காக மண்டிகள் இருக்கு. சரி, தொழிற்சாலை இருக்கா? இல்ல. நமக்கு நீர்வளத்துறை அமைச்சர் அவர் யோசிச்சார், வேலூர் மாவட்டத்துக்கு ஏன் தொழிற்சாலை இல்லை, எப்படி கொண்டு வர்றது? ஒரு காலத்தில் அவர் ஆடிப்பட்ட எம்எல்ஏவா இருக்கும் பொழுது இந்திரா காந்தி அம்மையாரை கொண்டு வந்து ரிப்பன் வெட்டி திறக்க வச்சதுதான் அந்த சிப்காட்டில் இருக்கக்கூடிய பெல் தொழிற்சாலை. இன்னைக்கு ராணிப்பேட்டைக்கே மணிமகுடமா இருக்கக்கூடியது அந்த பெல் தொழிற்சாலை. அதே போல வேலூர் மாவட்டத்துக்கு ஏன் தொழிற்சாலை இல்லை? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறது? தொழிற்சாலைகள் வந்தாதான் முடியும். எப்படி தொழிற்சாலை கொண்டு? ஒரு தொழிற்பேட்டையை கொண்டு வருவோம். சரி, அதுக்கு எங்க இடத்துக்கு போறதுன்னு பார்க்கும்போது இதே கிறிஸ்டியான்பேட்டை பக்கத்துல டெல் இருக்கு, அந்த வெடிமருந்து தொழிற்சாலை எம்ஜிஆர் காலத்துல நடந்தது. அதுக்கப்புறமா வந்து அதை இழுத்து மூடிட்டாங்க. 200-300 ஏக்கரா இருக்கக்கூடிய இடம் அது அப்படியே வீணாக இருந்தது. உடனே அவர் யோசித்தார், இந்த இடத்துல ஒரு தொழிற்சாலையை கொண்டு சிப்காட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி இன்னைக்கு காட்பாடிக்காக ஒரு சிப்காட் தொழிற்சாலை அங்க வந்து இன்னைக்கு ஷூ கம்பெனிகள் பல வந்து அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இது ஒரு முன்னெடுப்பு இல்லையா? அதே போல மகிமண்டலம் பகுதியில 1000 ஏக்கர் கொண்டு வந்து 2 சிப்காட் தொழிற்சாலைகளை அங்க கொண்டாந்து இருக்காரு. அந்த வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆக ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளாகவே 3 சிப்காட் தொழிற்சாலை வந்திருக்குன்னா 234 தொகுதியில இந்த தொகுதி மட்டும் தான் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு. டிராபிக்கை பத்தி பேசும்பொழுது இந்த பாலாத்தோட பிரிட்ஜ் எப்ப பார்த்தாலும் டிராபிக்கா இருக்குன்னாங்க. என்ன பண்ணணும்? உடனே யோசிச்சார், காங்கேநல்லூர்ல இருந்து நம்ம ஏன் வந்து கலெக்டர் ஆபீஸ் போறதுக்கு ஒரு பிரிட்ஜை கட்டக்கூடாது? 100 கோடி ரூபாயை முதலமைச்சர்கிட்ட கேட்டு உடனடியாக பெற்று இன்னைக்கு அந்த வேலையை பிரிட்ஜ் கட்டப்பட்டு இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ள திறப்பு விழாக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி திட்டங்கள் ஒரு அரசியல்வாதிகளுக்கோ ஆட்சியாளர்களுக்கோ எங்க மனசுல உதிக்கக்கூடிய திட்டங்களை தான் நாங்க செயல்படுத்த முடியும். ஆனா பொதுமக்களாகிய உங்களுக்கு எங்களை விட அறிவு ஜாஸ்தி. ஆகையாலதான் உங்களிடமே முதலமைச்சர் கேட்கிறார், இந்த திட்டங்களை நீங்கள் வடிவமைத்து கொடுத்தால் கண்டிப்பாக வேலூர் மாவட்டத்துக்கு அத்தியாவசிய தேவைகள், அதே போல வியாபாரத்துக்கான தேவைகள், வியாபாரத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன வேணும் அப்படின்றதையும் கொண்டாந்து செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன்.
இந்தியாவில் அதிகமான தோல் தொழிற்சாலைகள், தோல் பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுதுன்னா அது தமிழ்நாட்டில் இருந்து. 80% இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய தோல் பொருட்கள் எங்க இருந்தா தமிழ்நாட்டில் இருந்தா ஏற்றுமதி ஆகும். சரி, அதே போல தமிழ்நாட்டில் அதிகமான தோல் பொருட்கள் எங்க இருந்து ஏற்றுமதி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆம்பூர், வாணியம்பாடி, விஷாரத்திலிருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. ஆக இந்தியாவோட 90% லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் எங்க இருந்து நடக்குதுன்னா நம்ம மாவட்டத்துல தான் நடக்குது. இதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க, நாங்க ஃபேக்டரி போட்டுறோம், எல்லாம் பண்ணோம், ஆனா எங்க ஃபேக்டரிகளுக்கு எல்லாம் ரோடு அமைச்சு கொடுக்கணும். அப்பதான் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பையர்ஸ் வருவாங்க, பார்ப்பாங்க. டேனரி இருந்தா டேனரியில இருந்து வெளியே போற கழிவு நீரை சுத்திகம் பண்றதுக்கு எஃப்ளூயன்ட் டேங்க்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை நாங்கள் முதலமைச்சர் சொன்னோம். இன்னைக்கு ஆம்பூர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த டேனரிகள் எல்லாம் இணைக்கக்கூடிய வகையில எல்லாமே சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டு இன்னைக்கு அந்த நெட்வொர்க்கை செய்து கொடுத்துட்டு இருக்கோம். இது ஏன் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த ஆம்பூர் அசோசியேஷன் சொல்றாங்க, நீங்க சரியான வேலையை பண்ணி கொடுத்தீங்க, முதலமைச்சர் அவங்க வைத்த கோரிக்கை இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு இன்னைக்கு எல்லா லெதர் அசோசியேஷனுமே வாழ்த்தக்கூடிய வகையில இருக்கு. ஆகையால நீங்கள் தயவு செய்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இடத்துல நீங்க எடுத்து சொல்லக்கூடிய செய்திகள் நேராக அரசாங்கத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் செவிகள் விழும்பொழுது நம்ம முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு திரும்பி செல்பவர் அல்ல, கேட்பதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான முதலமைச்சரை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆகையால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்னென்ன மனசுல தோணுதோ, அது சின்னதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், இல்ல இனோவேட்டிவா புதியதாக கூட இருக்கலாம், தயவு செய்து ஆழ் மனசுல சிந்திச்சு அவைகளும் எழுத்து வடிவில் கொடுத்தால் கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் நிறைவேற்றி கொடுப்பார். ஒரு காலத்தில் இங்க இருக்கக்கூடிய 80 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 60 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வேலூர் தரை சிறந்த மாவட்டமாக வருவதற்கு இது ஒரு முன்னெடுப்பாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்க அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை